இவ்வளவு இறக்குவோம் சார். ஆ இப்படி எடுத்துட்டு ஆ கொஞ்ச நேரம் பதுக்கணும். ஓ ஓ சூப்பர் சூப்பர். டேஸ்ட் தொண்டையில் இறங்குதுங்களா? இது லைட்டாக இருங்க. லைட்டாக இறங்குது இல்லையா? இப்போ இது மாதிரி எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் இருப்பீங்க இல்லையா? வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. சாந்திமா. தம்பியுடைய பேர் என்னம்மா? பென்னி. இவருக்கு 4வது படிக்கும் போது ஆஸ்மா விசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது இல்ல? ஆமா சார். அது எப்படி வந்தது? அதுக்காக என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க? நிறைய இடத்துக்கு போனோம் சார். அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சரி. ஆனா எல்லா இடத்துக்கும் போனோம். ஏன்னா எங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு அது இருக்கு, வீசிங் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப எங்க மூலியமா தான் எல்லாரும் இந்த மருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா இவன் ஒரு சாட்சி. எல்லாரும் சொல்றாங்க. யார்? பென்னி தம்பிங்களா? பென்னி தம்பி எப்படி ஸ்கூல் போறான், வீசிங் இல்லாம இருக்கிறான். அந்த பனி காலத்துல எப்பயுமே நான் ஜிஹெச்ல தான் சார் இருப்பேன். ஓ ஓ. ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸா ரொம்ப வச்சு இவனை கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த மருந்து நான் நவம்பர்ல இருந்து போன் பார்த்துனே இருக்கும்போது இயற்கை மருந்துன்னு வந்துச்சு. சரி இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது வீசிங்ட்டு ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயா நீங்க மருந்து இவ்வளவு அனுப்புங்கன்னு சொன்னீங்க. உடனே நாங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சோம் சார். அந்த மூக்குல விடுறது வித்தியாசமா இருந்தது. இது வரைக்கும் நாங்க மூக்குல எல்லாம் விடல. எல்லா இடத்துக்கும் போய் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க மருத்துவர்கள்? இது அப்படிதான் இருக்கும், நீங்க மருந்து சாப்பிட்டு அப்படியே குணப்படுத்திக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் தீர்வு எல்லாம் யாரும் சொல்லல சார். யாருமே சொல்லல. இப்ப தம்பிக்கு எவ்வளவு வயசு ஆச்சுமா? 15 வயசு தான். 15 வயசு. அப்போ 4வது படிக்கும் போதே அவருக்கு பிரச்சனை இருந்தா எத்தனை வருஷமா இருந்தது? ஏறத்துல 10-15 வருஷமா இருக்கு சார். இருக்கு. சரி. இதுக்காக என்னென்ன சிகிச்சை முறைகளை நீங்க மேற்கொண்டீங்க? அதாவது எந்தெந்த டாக்டர்ல பார்த்திருப்பீங்க? எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பீங்க? ஆமா சார். எங்க வீட்டுக்காரு இல்லாததால எங்க தம்பி காவேரி ஹாஸ்பிட்டலு, அப்போலோ ஹாஸ்பிட்டலு, சென்னையில் எங்கே பார்க்க முடியுமோ, ஏன்னா அக்காவுக்கு இவன் மட்டும்தானே அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க சார். மாத்திரை எடுத்தா அந்த டோஸ் பயங்கரமா அவனுக்கு இதாகும், மயக்கம் வரும், தாங்க முடியறதில்ல. அந்த பனி காலத்துல ரொம்ப ஸ்கூலே போக முடியாது. எல்லாருக்கிட்டையும் திட்டு தான் வாங்குவேன் சாருங்க கிட்ட. ஏன்னா பனியில கொஞ்சம் போனாலும் அப்படியே வீசிங் வந்துடும். உடனே புகை வைக்கணும், டெய்லி ஆஸ்பத்திரி போய் புகை வைக்கணும், மருந்து போடணும். ஆனா கடவுளுடைய கிருபை, நாங்க ஏசப்பா கும்பிட்றவங்க, ஏசப்பா தான் உங்களை எங்களுக்கு காமிச்சாரு. அதுல இருந்து சார் இந்த வருஷம் 15வது வயசுல இந்த வருஷம் 3 மாசமா வீசிங் இல்லாம நிம்மதியா போறான் சார். பனியில ஸ்பெஷல் கிளாஸ்க்கு 6 மணிக்கு போறான். ஓ 6 மணிக்கெல்லாம் போறாரு? 6 மணிக்கு போயிட்டு 6 to 6 வரான். சரிங்கம்மா. ஆனா நல்லா இருக்கான் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சார், இந்த மருந்த நசியம் சொட்டு மருந்து என் மூலியமா நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அட்ரஸ் சொல்றேன், ஐயா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டிருக்காங்க. இவனையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 2-3 மாதம் பார்க்கலாம் இரு, அவனுக்கு சரியாகுதா இல்லையா. இன்னமும் அவங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் நாட்கள் ஆகல இல்லைங்களா. ஆனா இவன் அந்த தெளிவா இருக்க அந்த நெஞ்சு பகுதியில வீங்கிடும் சார். இந்த இடத்துல வீங்கிடும். இந்த இடத்துல அவர் வீங்குங்களா? ஃபுல்லா வீங்கிடும் ஒரு பக்கம். இந்த இடத்துல சளி வர வீங்கிடும். போய் புகை வைக்கணும், மாத்திரை 2 வேளையும் போடணும். எந்த சாப்பாடு கொடுத்தா வருது, எந்த சாப்பாடு கொடுத்தா வரல தெரியாது சார். ஆனா அது எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஆனா இந்த 3 மாசமா நாங்க நிம்மதியா இருக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. சித்த மருத்துவத்தை நாடி வந்திருக்கீங்க. இங்க சிகிச்சை கொடுத்த டாக்டர் உங்களுக்கு எப்படி பேசுனாங்க? உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க? இங்க ஏஞ்சல் மருத்துவம். ஏஞ்சல் எப்படி பேசுறாங்க டாக்டர்லாம்? நல்லா அன்பா பேசுறாங்க. எப்படி கொடுக்கணும், எந்த முறைமையில கொடுக்கணும். இப்போ மற்ற டாக்டர்கிட்ட போனா அப்படியே எழுதி கொடுத்துருவாங்க, அது ஒரு டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. இங்க டீட்டெயில் சொல்றதால எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு, தெளிவா இருக்கு. ஓகே. இந்த வலிக்கும் இந்த டிராப்ஸ் கொடுத்தீங்களா? இது எப்படி இப்ப அவருக்கு நான் எப்படி இருக்கு? இது வேலைக்கு ஒரு 3 சொட்டு 4 சொட்டு விட்டு கொடுத்துன்னு வரேன் சார். வலி இல்லாம இருக்கான். ஏன்னா அந்த வலியெல்லாம் அவன் கால் பாத்ரூம் கூட உட்காந்து எழ முடியாது. ஓ, அதனால இதுல சுகமா இருக்கான். இப்ப எப்படி இருக்கு இந்த சாப்பிட்டோன்னே? நல்லா இருக்கு. இப்போ இந்த மருந்து சொல்லுங்க, இந்த நசிய மருந்து சொல்லுங்க. இதுவும் ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனைக்கு அம்மா சொன்னாங்க 4 வயசுல இருந்து இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய இடத்துல மருந்து சாப்பிட்டீங்க, இன்னர் யூஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அதெல்லாம் வரவேற்கத்தக்கதான். அந்த மருத்துவம் வேண்டும், சரிங்களா? சித்த மருத்துவத்தை நீங்க படிச்ச பட்டதாரி மருத்துவம்லாம் இப்படிப்பட்ட மருந்துகளும் எடுத்திருக்கீங்க, துணை மருந்துகள் எடுத்திருக்கீங்க. இது சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க? இது சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க அப்பா இந்த வீசிங்ல இறந்து போயிட்டாரு. வீசிங்ல இறந்து கடைசி வரைக்கும், அதாவது 70 வயசுல இறந்தாரு. அது வரைக்கும் அவருக்கு வீசிங் இருந்துச்சு.
ஓகே ஓகே அக்கா ஒரு 50 வயசுல இருக்காங்க, அவங்களும் வீசிங்ல தான் இருக்காங்க. ஓகே தங்கச்சி இருக்கிறா, இப்பதான் உங்ககிட்ட அப்ளை பண்ணியிருக்கிறேன், மருந்து போயிருக்கு. ம் எல்லாரும் வீசிங்ல இருந்தாங்க. என் பையனுக்கு 15 வயசுலயே உங்களால இல்ல சார். இல்ல சுத்தமா இல்ல. அவ்வளவுதான் சார். அது என்னன்னு இல்ல, சித்த மருத்துவத்துல ஆமா சார். அப்படிப்பட்ட இந்த மருந்துகள் நீங்க கொடுத்ததால ஏஞ்சல் கிளினிக் மூலமா எங்களுக்கு இந்த வந்த மருந்தால என் பையன் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசமா நல்லா இருக்கு. அம்மா அவருடைய மகனுக்கு மருந்து கொடுப்புறாரு. இங்க பாருங்க, இங்க தலகாணி வச்சிருக்காங்க. இந்த தலகாணி பாத்தீங்கன்னாக்க நெஞ்சு கிட்ட வைக்கணும். கழுத்து வந்து கீழே தான் இருக்கு, நெஞ்சு கிட்ட தலகாணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அம்மா பாத்தீங்கன்னா எத்தனை சொட்டு விடுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். எத்தனை சொட்டு விடுவீங்கம்மா? இதுல ஒரு சொட்டு, இதுல ஒரு சொட்டு சார். இறங்கலைனாக்கா திருப்பி ஒரு சொட்டு. ஒரு சொட்டு. ஓ, தொண்டையில அந்த டேஸ்ட் வரலனா திருப்பி ஒரு சொட்டு விடணும். சரி, நீங்க தான் ரெகுலர் விடுறதில்ல. நான் தான் ரெகுலரா விட்டுறேன். 2 சொட்டுக்கு மேல விடக்கூடாது இல்லையா? டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க சார். ஓகே, இப்போ விட்டு காமிங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னாக்க ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க மருந்து விடணும். பாத்தீங்கன்னா இப்போ விட்டுக்கிறாங்க பாருங்க. இப்போ விட்டாங்க. விடுங்க. ஓகே ஓகே. இப்போ தொண்டையில இறங்குதுங்களா? டேஸ்ட் தொண்டையில இறங்குதுங்களா? லைட்டாக இருங்க. லைட்டா இறங்குது இல்லையா? இப்போ இது மாதிரி எவ்வளவு நேரம் இருப்பீங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காலையிலயும் நைட்டு விட்டேன் சார். தூங்க போகும்போது விட்டுருவேன். அப்படியே இது இப்படி விடுறோமா, இந்த தலைக்காணி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி ஒரு 2 நிமிஷம், அதுக்கு அப்படியே திரும்பி அப்படியே அப்படியே தூங்கிடுவான் சார். காலையில வந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பிடுவான் சார். சரி சரி சரி. 2 வேளையும் 2 வேளை. இப்போ ஆரம்பத்துல மட்டும் ஒரு 2 வாரம் 2 வேளையும் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நைட் மட்டும் விட்டேன். நைட் மட்டும் தான் விட்டீங்க. அதாவது ஓரளவுக்கு நல்ல குணமான பிள்ளை கம்மி பண்ணிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஏன்னா தும்புறான். ஆரம்பத்துல வந்து ரொம்ப தும்பல், சளி எல்லாம் வெளியே வந்தது. ஓ, ஒரு வாரம் சளி வெளியே வந்துச்சு சார். அப்படிங்களா? எனக்கு அப்படிதான். இப்ப சுத்தமா சளியெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் சுத்தமாவே வரதில்ல. 2 வாரத்துக்கு அப்புறம் சளியா எதுவுமே வரல. எதுவும் இல்ல இல்லைங்களா? இப்போ இந்த தலகாணி எப்படி எடுப்பீங்க? காமிங்க. இருங்க. இவனை இறக்குவோம் சார். இப்படி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்து படுக்கணும். ஓ சூப்பர். இப்போ 5 நிமிஷம். இப்படி ஒஞ்சிரிச்சு படுக்கணும். படுத்து வச்சுட்டு ஓகே. அப்புறமா திருப்பி எழ சொல்லலாம், எழுந்துக்கலாம். இப்படிதான் மருந்து விடணும். நண்பர்களே, நல்லா தெளிவா அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மகனுக்கு மருந்தை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படிதான் நம்ம வீடியோலாம் காமிச்சிருப்போம். அதே மாதிரி எந்த மருந்துமே நீங்க சுயமா எடுத்துட வேண்டாம். படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா நம்ம கொடுக்குற இந்த மருந்துகள் டாக்டருடைய ஆலோசனை தான் எடுக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா அருகில் இருக்கிற சித்தா டாக்டர்களையோ இல்லை பாரம்பரிய வைத்தியர்களையோ நாடி இந்த மருந்து உண்மையாக வேலை செய்யுமா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமாக இந்த மருந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, மூட்டோலி, முதுகுவலிக்கு ஐயா கொடுத்துருக்க அந்த மருந்துகளும் சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு. இது ரெகுலராக நீங்கள் கொடுத்துறதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். 2 மருந்து போட்டேன் சார். ஓகே 2 மருந்து வாங்கி போட்டேன். அது 2ம் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ அப்புறம் கொஞ்சோண்டு இருந்தது. திருப்பி அவனுக்கு சளி பிடிச்சிச்சு பாருங்க, இரும்பல் வந்துச்சு பாருங்க, அப்போ விட்டேன், தீர்ந்துடுச்சு. சரியா போச்சு. இப்போ இந்த பனிக்காலமா இருக்கேம்மா, இப்போ அவரு நல்லா ஸ்கூலுக்கு போறாரா? காலையில ஸ்பெஷல் கிளாஸ் போறான் சார். 6 மணி to 6 மணி வரா சார். அதுக்கு முன்னெல்லாம் போக முடியாது, வீசிங் ஆயிடும். பனியில போகவே முடியாது. திருப்பி லீவு தான் சார். ஸ்கூல் லீவு தான் போட்டுன்னு இருப்பான். இதுக்கு போயிட்டே இருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு. புகை வைக்கணும், மாத்திரை போடணும். இப்போ இல்லை சார், 3 மாசமா கிளீனா நல்லா இருக்கான். புகை வைக்கிறதுல எங்க தங்கச்சி அக்காவை இவன் கூட்டின்னு போறான், வீசிங் இருக்கிறவங்கள. இவரு கூட்டு போறாருங்களா ஹாஸ்பிட்டல்? சரி. என்ன உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா மருத்துவ ஆலோசனைப்படி இது மாதிரி மருந்துகள், நல்ல மருந்துகள் இருக்கு, தேடி பிடிச்சி வாங்கி அதை மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க.